ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டெயின்மெண்ட்ஸ். டெட்புல் அண்ட் வுல்வரின் படம் உண்மையாகவே சக்க போட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களை யாராவது இன்னும் அந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ மூவி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபன்னான ஒரு மார்வல் மூவி ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டர்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் படத்தில் வந்து வுல்வரின் வேரியன்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்புல் காப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏகப்பட்ட டெட்புல் வேரியன்ஸ் வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 டெட்புல் வேரியன்ஸ் வந்திருப்பாங்க. பட் வுல்வரின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10 வுல்வரின் வேரியன்ஸை மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன வுல்வரின் வேரியன்ஸ் காமிச்சிருப்பாங்க, அவங்களாம் யார் யார் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அந்த மூவியில் காமிச்ச அந்த ஆர்டர் வைஸாகவே போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோகன்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதான் நீங்கள் ஃபாக்ஸ் யூனிவர்ஸில் பார்த்துருப்பீங்க, லோகன் மூவி லாஸ்ட்டாக வந்திருக்கும். அதில் கூட வுல்வரின் லாஸ்ட்டாக இறந்துருப்பாட்டியா. ஸோ அந்த லோகனை இதில் காமிச்சிருப்பாங்க. அந்த லோகன் எப்போ இதில் காமிச்சாங்க, அவர் தான் இறந்துட்டாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த லோகனை காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் அவரோட பாடியான அவரோட எலும்பு கூட மட்டும்தான் காமிச்சிருப்பாங்க. இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் படம் வந்து அனௌன்ஸ் பண்ணும் போது வுல்வரின் ஒரு சின்ன விஷயத்தை, அதாவது நம்ம ஹியூ ஜாக்மனும் ரயன் ரெனால்ட்ஸும் ஒரு சின்ன விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017 வந்து அந்த லோகன் மூவியை நாங்கள் டச் பண்ண போகிறதில்ல. அது லோகனுக்கு அமேசிங்கான ஒரு எண்டிங்கை கொடுத்துருச்சு. அதை டச் பண்ணாமல் நாங்கள் இதில் வேற ஒரு வுல்வரினை தான் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அப்போது ரயன் ரெனால்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்புல் ஸ்டைல்லே தான் பேசியிருக்காருன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில், இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் படத்தில் அவங்க 2017 அந்த லோகனை டச் பண்ணலை, மொத்தமாகவே காலி பண்ணி விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன லோகனோட டெட் பாடி, அதாவது அந்த ஸ்கெலிட்டனை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் ஒரு ஃபைட் சீனில் பார்த்தீங்கன்னா, ஸோ இறந்து போன அந்த லோகனோட பாடி கூட தான் அவர் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ டிவியை வந்து டெட்புலை பிடிக்க வரும்போது அந்த எலும்பு கூட மொத்தமாக உடச்சி அந்த எலும்பு கூட வச்சு டிவியை கூட சண்டை போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெட்புல் லோகனோட கிளாஸ் எடுத்து அவரோட கிளாவில் வச்சு ஒரு போஸ் கொடுப்பாரு. அங்கே தான் அந்த டெட்புல் அண்ட் வுல்வரின் டைட்டில் அப்படின்றது வரும். ஸோ அதெல்லாம் லிட்டரலாக தேட்டரில் பார்க்கும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸான சீன். பட் அவங்க இதை ஒரு ஃபன்னுக்கு பண்ணியிருந்தாலும், பட் அந்த எலும்பு கூட எடுத்துகிட்டு வராமல் இருந்தாங்கன்னா அந்த லோகனுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். பட் அது படமாக பார்க்கும்போது ஒரு ஃபன்னாகவும் ஒரு ஆக்ஷன் பேக்கடாகவும் போனாலுமே, பட் அந்த லோகன் திரும்ப கொண்டு வந்துடாமல் அப்படியே கடந்து போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ உங்களுக்கு உங்களோட தனிப்பட்ட ஒப்பீனியன் இருக்கலாம். ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா காமிச்ச வுல்வரின் வேரியன்ட் அப்படின்றது காமிக் அக்யூரேட்டான வுல்வரின். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டெட்புல் வந்து அவரோட உலகத்தை காப்பாற்றி ஆகணும்னா, ஸோ வேற ஒரு வுல்வரின் இருந்தால் தான் அவரோட உலகத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்லி அவர் நிறையா யூனிவர்ஸுக்கு ட்ராவல் பண்ணி நிறையா வுல்வரினை தேடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் அவர் ஃபஸ்ட்டாக மீட் பண்ணது காமிக் புக் அக்யூரேட்டான ஷார்ட் வுல்வரினை தான் மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ காமிக் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வுல்வரினோட ஒரிஜினல் ஹைட் பார்த்தீங்கன்னா 5.3 தான் இருக்கும். ஸோ அதாவது 5 feet and 3 inch ஹைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வுல்வரின் இருப்பார். கிட்டத்தட்ட நம்ம ஸ்பைடர்மேனை விடவே குள்ளமான ஒரு கேரக்டராக தான் வுல்வரின் இருப்பார். பட் நீங்கள் மூவிஸில் ஹியூ ஜாக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடிக்கும் மேலே ஒரு, ஸோ 6.2 feet அவர். ஸோ ஹைட்டான வுல்வரினை தான் காமிச்சிருப்பாங்க. அவர் வுல்வரினுக்கு என்ன தான் பர்ஃபெக்டாக சூட் ஆகிருந்தாலுமே அவர் காமிக் அக்யூரேட்டான வுல்வரின் இல்லை அப்படின்றது தான் ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக டிபேட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ நீங்கள் காமிக் அக்யூரேட் வுல்வரினை தானே கேட்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு தரோன்னு சொல்லி காமிக்கில் வுல்வரின் இருந்த ஹைட்டை விட இதில் ரொம்பவே குள்ளமாக வுல்வரினை காமிச்சிருப்பாங்க. ஸோ 5.3 feet விடவே இன்னும் குள்ளமாக நம்ம ஹியூ ஜாக்மேனை குள்ளமாக காமிச்சு, நீங்கள் காமிக் அக்யூரேட்டாக குள்ளமான வுல்வரின் தானே கேட்டீங்க, ஸோ நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்னதாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி காமிக் புக்கில் எந்த அளவுக்கு இதுக்கு ரெஃபரன்ஸ் அப்படின்றது இல்லை, ஜஸ்ட்டு வந்து இதை பற்றி ஒரு ஃபேனை டீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது தேட்டரில் பார்க்கும்போது ஒரு ஃபன்னாகவே, ஸோ ஒரு ஃபன்னான விஷயமாகவே இருந்தது. ஸோ என்ஜாய் பண்ணுற விஷயமாகவே இருந்தது. ஸோ அந்த காமிக் புக் அக்யூரேட் வுல்வரினை காட்டணும்னு சொல்லி ஜஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டா ஜோக் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்க காமிச்ச வுல்வரின் அப்படின்றது ஏஜ் ஆஃப் அப்பாகலிப்ஸ் உள்ள வந்த வுல்வரின். ஸோ காமிக் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் அப்பாகலிப்ஸ் அப்படின்ற இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா வுல்வரின் வந்து இருப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அக்ரெசிவான வுல்வரினாக இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு கை வந்து இருக்காது. நீங்கள் பேசிக்காகவே வுல்வரின் பார்த்திங்கன்னா ஹீலிங் ஃபேக்டர் அப்படின்றது இருக்கும். பட் அவருக்கு ஒரு கைன்றது வெட்டுப்பட்டு இருக்கும். ஸோ ஒரு கை இல்லாமல் ஒரு கையோட மட்டும்தான் இருப்பார். ஸோ அதுதான் ஏஜ் ஆஃப் அப்பாகலிப்ஸில் வந்த அந்த வுல்வரின்றது. ஸோ இந்த வுல்வரின் அப்படின்றது எர்த்
295 தான் இருப்பார். இப்போ நம்ம எம்சியூ அப்படின்றது எர்த் 616 இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி எர்த் 295 தான் இந்த ஏஜ் ஆஃப் அப்பாகலிப்ஸ் ஒன் உல்வரின் அப்படின்றது இருப்பார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவருக்கு ஒரு கை அப்படின்றது இருக்காது. இவர் ரொம்பவே வியர்டாக ஒரு மாதிரி வியர்டாகவும் அண்ட் ரொம்பவே அக்ரஸிவாகவே இருப்பார். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெட்புல் அண்ட் உல்வரின் படத்தில் டெட்புல் வந்து அந்த உல்வரின் கிட்ட போய் பேசுறதுக்கு முன்னாடியே அவரும் டெட்புல்லை போட்டு புழக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ எந்நேரமுமே ஒரு அக்ரெசிவாகவும் ஸோ ஒரு எந்நேரமும் ஒரு கோவத்தோடையும் ஒரு ஆங்கரோடையுமே இருக்கிற மாதிரி தான் அந்த இஷ்யூ அந்த காமிக் புக்லேயும் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேட்சை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேட்ச்ன்றது யாருன்னா ஸோ உல்வரினோட இன்னொரு ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். அதாவது இப்போ உல்வரினோட ரியல் நேம் அப்படின்றது லோகன் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோவாக இருக்கும்போது உல்வரின் அப்படின்ற நேமை கொடுத்துருப்பாரு. அதேமாரி அவரோட ஒரு சீக்ரெட் ஐடென்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அப்படின்றது. ஸோ அதாவது அவர் உல்வரினா இல்லாமல் லோகனா இல்லாமல் வேற ஒரு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஸோ அதுதான் பேட்ச் அப்படின்றது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவல் ஜாக்சன் மாதிரி அதாவது நம்ம நிக் ஃபியூரி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கையில் அந்த ஐ பேட்ச் அப்படி ஒரு கண்ணில் ஐ பேட்ச் அப்படின்றத போட்டுக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அதனால தான் ஒரு பேட்ச் அப்படின்றது நேம் வந்திருக்கும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அந்த மத்ரிபூரில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருமே நம்ம ஹியூ ஜாக்மேன் தான் ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டெட்புல் அண்ட் உல்வரின் படத்தில் அந்த பேட்சாக காட்டும் போது பார்த்தீங்கன்னா உல்வரினை கொஞ்சம் அதாவது நம்ம ஹியூ ஜாக்மனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஹெச் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் படத்தில் பார்த்த மற்ற உல்வரினில் வந்த அந்த ஹியூ ஜாக்மனுக்கும் இந்த பேட்சில் வந்து அந்த ஹியூ ஜாக்மனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ் டிஃபர் அப்படின்றது இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு 90s காலகட்டத்தில் நம்ம ஹியூ ஜாக்மன் எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா காமிச்ச இன்னொரு உல்வரின் வேரியன் அப்படின்றது நம்ம ஹென்ரி கேவில் உல்வரின். ஸோ ஆமாம், ஸோ இது ஒரு பெரிய ஸ்பாயில் தான். பட் இருந்தாலும் ஹென்ரி கேவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் உல்வரினாக வந்திருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸோட செலிப்ரேஷனாக தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேவில் டிசிலேருந்து வந்ததுக்கப்புறமா மார்வலில் ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ மார்வலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த உல்வரினாக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃபேன் கேஸ்டிங்கில் இருந்தார். ஸோ அந்த ஒரு ஃபேன் கேஸ்டிங்கை ஜஸ்ட்டு ஃபேனுக்கு ஒரு செலிப்ரேஷனாக கொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த ஹென்ரி கேவில் வந்து பார்த்தீங்கன்னா உல்வரினாக கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் ஹென்ரி கேவில் கூட எம்சியூவில் உல்வரினாக கண்டினியூ ஆகலாம். அவர் கண்டினியூ ஆனால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த டெட்புல் அண்ட் உல்வரின் படத்தில் ஹென்ரி கேவில் உல்வரினாக பார்க்கும்போது அந்த கேரக்டர் அவருக்கு செட் ஆகிடுச்சு. பட் இவருமே 6 ஃபீட் தான். பட் அதை தவிர்த்து அந்த லுக் வைஸாக பார்க்கும்போது உல்வரின் அப்படின்றது ஒரு பர்ஃபெக்டாக ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்பவே நல்லா இருந்தது. பார்ப்போம் ஃபியூச்சரில் அவரே எம்சிக்குள்ளே கண்டினியூ ஆகுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்த உல்வரின் அப்படின்ற ஓல்டு மேன் லோகன் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிளின்ட் ஈஸ்ட்வுட் உல்வரின் அப்படின்ற மாதிரி கூடுதலாக சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் லோகன் மூவியில் ஆல்ரெடி ஓல்டு மேன் லோகனை பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரான லோகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதாவது கிளின்ட் ஈஸ்ட்வுட் லோகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கௌபாய் காலகட்டத்தில் இருக்க உல்வரின் தான் ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் காமிக் புக்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளின்ட் ஈஸ்ட்வுட் அந்த ஓல்டு மேன் லோகனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கன் வச்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுலேயும் அந்த டெட்புல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்வரின் கிட்ட பேச வரும்போது அவருமே ஷார்ட் கன்னை வச்சு டெட்புல் சுடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஒரு ஃபன்னாக இருந்தது. பட் ஸோ காமிக்கில் இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் ஷார்ட் கன் வச்சிருப்பாரு. ஸோ இந்த மூவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா டெட்புல் ஷார்ட் கன் வச்சு தான் சுட்டிருப்பாரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த லோகன் ஓல்டு மேன் லோகனாக மாறினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தேன் அவர் ஃபேமிலிக்காக ஸோ அவர் வந்து அந்த உல்வரின் லைஃப்பை விட்டுட்டு ஸோ லோகன் லைஃப்பை தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. ஸோ அப்போ அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் அவர் கையில் எப்பவுமே ஷார்ட் கன் வச்சுட்டு இருக்க மாதிரி காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையுமே இந்த படத்தில் அவங்க கொண்டு வந்தது ஸோ ஒரு நல்ல மூவாகவே இருந்தது. ஸோ காமிக் புக் ரெஃபரன்ஸாகவே இருந்தது. ஸோ அது நல்ல ஒரு டச்சாகவும் இருந்தது. ஸோ அது அண்ட் அதுக்கப்புறமா அவங்க காமிச்ச ஒரு உல்வரின் அப்படின்றது அன்கேனி எக்ஸ்மேனில் வந்து குரூசிஃபைடு உல்வரின் தான். ஸோ நீங்கள் அன்கேனி எக்ஸ்மேன் காமிக் இஷ்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை கிட்டத்தட்ட எல்லா எக்ஸ்மேன்ஸுமே இறந்துருப்பாங்க. ஸோ எல்லா எக்ஸ்மேனும் இறந்ததுக்கப்புறமா நம்ம உல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் ஷேப்பில் இருக்க ஒரு சிலுவை அப்படின்ற இல்லைன்னா எக்ஸ் ஷேப்பில் இருக்க ஒரு இதில் அவர் வந்து குரூசிஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து இப்போ சிலுவையில் அரைஞ்ச மாதிரி ஸோ அவர் வந்து எக்ஸ் ஷேப்பில் இருக்க ஒரு இதில் அரைஞ்சிருப்பாங்க. ஸோ அது காமிக் புக் பேனலே எக்ஸாக்டாக இந்த படத்தில் வந்து ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது காமிக் புக்கில் அந்த பேனல்ன்றது எப்படி இருக்குமோ அதை எக்ஸாக்டாக இந்த மூவிலையுமே ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஒரு காமிக் புக்கு கொடுத்த ஒரு கிரேட் ரெஃபரன்ஸாகவே கூட நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அன்கேனி எக்ஸ்மென் காமிக் இஷ்யூ 251 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் அப்படின்றது ப்ளே ஆகிருக்கும். ஸோ இது வந்து எந்த எர்த் அப்படின்றத அவங்க டீட்டெயிலாக எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த அந்த காமிக் புக் பேனல் அதாவது அந்த காமிக் புக் கவர் பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உல்வரின் அந்த எக்ஸில் க்ரூசிஃபை பண்ண மாதிரி இருக்கு இல்லையா அந்த காமிக் புக் கவர் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மூவியில் ரெப்ளிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உல்வரினுக்கு வந்த காமிக் இஷ்யூலேயே அந்த ஒரு கவர் தான் அப்படின்றது மோஸ்ட் ஐகானிக் கவர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ அதை அவங்க கொடுத்தது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஃபரன்ஸாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் அதுக்கப்புறமா எந்த உல்வரினை காமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த
ப்ரௌன் அண்ட் எல்லோ ஜாக்கெட்டில் வந்த வொல்வரின் தான். ஸோ வொல்வரின் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம ஹல்க் கூட ஃபைட் போடும்போது இந்த ஒரு சூட் தான் போட்டிருப்பாரு. ஸோ அதாவது ப்ரௌன் அண்ட் எல்லோ சூட் தான் போட்டிருப்பாரு. ஸோ அதையுமே இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 90s இது வந்து பார்த்திங்கன்னா 80s காலகட்டத்தில் வந்த காமிக் புக்லேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் 80ஸில் வந்த எக்ஸ்மேனோட உல்வரினோட காமிக் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட இந்த ஒரு சூட் தான் போட்டிருப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபாக்ஸ் சைட்லேருந்து வந்த த வொல்வரின், அதாவது 2013 வந்த த வொல்வரினோட என் கிரெடிட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூட்டை வந்து அவங்க டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறமா எந்த படத்துலையுமே அந்த சூட் போடுற மாதிரி காமிக்கல. ஸோ இப்போ தான் டெட்பூல் அண்ட் வொல்வரினில் ஒரு ஒரிஜினல் சூட்டோட வந்திருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரௌன் அண்ட் எல்லோ சூட் தான் இருந்தது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சூட் போட்டு தான் அவர் அல்க்கு கூட ஃபைட்டுக்குமே போயிருப்பார். ஸோ இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அல்கை காமிச்சிருப்பாங்க. பட் இது வந்து ஓல்டு ஏஜ் ஆஃப் அல்ட்ராமன் சீக்வன்ஸ் வந்து அல்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அவங்க விஎஃப்எக்ஸ் எதுவும் பண்ணலை. பட் அது நல்லாவே இருந்தது. பட் அந்த ஃபைட்டை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாகவே இருந்திருக்கும். பட் என்னென்னா ஹல்கை வந்து ஜஸ்ட் ஒரு பின்னாடி ஷாட்லேருந்து மட்டும் காமிச்சிட்டாங்க. மேபி அது யூனிவர்ஸ்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா அவங்க காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஓஸ்ட் வொல்வரின், அதாவது டெட்பூல் கடைசியாக யார் கூட டீம் அப் சேர்ந்தாரோ அதுதான் ஓஸ்ட் வொல்வரின். ஸோ இந்த ஓஸ்ட் வொல்வரின்றது எந்த இடத்துலேருந்து வந்தவங்க அப்படின்றத படத்தில் எங்கே அவங்க டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த இடத்துலேருந்து அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த உல்வரினுக்கான பேக் ஸ்டோரின்றது படத்துலேயே அவ்வளோ காமிச்சிருப்பாங்க. அதாவது இந்த உல்வரின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த உல்வரினால தான் அந்த மொத்த எக்ஸ்பென் டீமுமே இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எக்ஸ்பென் டீமே கொண்டு இருக்க மாட்டார். பட் இவர் ஹெல்ப் பண்ணாமல் விட்டனால தான் அந்த மொத்த எக்ஸ்பென் டீமுமே இறந்துருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் கோவத்தில் அந்த எக்ஸ்பென் டீமை கொண்டவங்களையும் சரி, அது இல்லாமல் நார்மல் பீப்புள்ஸுமே இவர் அந்த ஒரு ரேஜில் போய் நிறைய பேரை கொண்ட மாதிரி காமிச்சிருப்பார். இன்னும் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி தான் ஸோ இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சேடான பேக் ஸ்டோரியாகவே தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ இந்த உல்வரின் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக டெட்பூல் கூட டீம் அப் சேர்ந்து ஸோ டெட்பூலோட யூனிவர்ஸை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. பட் அதுக்கப்புறமா டெட்பூலோட யூனிவர்ஸை காப்பாற்றினதுக்கப்புறமா இவர் டெட்பூல் கூடயே சேர்ந்து வாழ்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இன் ஃபியூச்சரில் ஹியூ ஜாக்மேனே எம்சியூக்குள்ளே உல்வரினாக கண்டினியூ ஆவாரா இல்லையான்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா ஃபியூச்சரில் டெட்பூலில் வேறு ஏதாவது ஒரு படத்தில் டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டெட்பூல் கூட இருக்க இந்த உல்வரினையும் கண்டிப்பாக கொண்டு வந்தாகணும். ஸோ அப்போது ஹியூ ஜாக்மேன் தான் உல்வரினாக ரிட்டர்ன் ஆவாரா, இல்லைனா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த ஹென்ரி கவில் வொல்வரின் வருவாரா, இல்லை வேறு யாராவது கேஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே ஸோ நான் வேறு ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து காமிச்சிருங்க. அண்ட் நான் உங்களை வேறு ஒரு ஆசமான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ எம்சி சைனிங் ஆஃப்.